ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், என்னோட ஃபாலோயர்ஸ், என்னோட பேஜ் ஃபாலோயர்ஸ், என்னோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதல் மிக மிக நன்றி. சேனலில் நிறைய ஷேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் போடுறீங்க. ஒரு வரியில ஆன்சர் பண்ற மாதிரி போடுங்க. என்டையர் ஜாதகத்தை போட்டு எல்லாம் கேட்டா நான் எப்படி அதில் அந்த கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளவு போட முடியாது. ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ பர்சனல் ஸ்டப்ஸ் தெரிஞ்ச பேரும் திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்றது. சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி பாருங்க. ஓகே. சந்தேக குணம் யாருக்கு வரும்? சந்தேக குணத்தை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல இந்த சந்தேக குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து 2 பேர். ஒன்னு சனி, இன்னொன்னு கேது. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த சனியும் கேதுவும் லக்னம், லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, இந்த மாதிரி 7ஆம் இடம், இங்கெல்லாம் அவங்க சம்மந்தப்படுறாங்க, தொடர்புல இருக்கிறாங்க, இல்ல அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சந்தேக குணம் போகவே போகாது. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவங்களோட தொடர்பு இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள்ல மாறுதல்கள் இருக்கும். ஏன்னா யாரையுமே நம்பாத ஒரு தன்மை, எதையுமே ஒரு சூழ்ச்சியோட எண்ணத்திலே இருக்கிறது. அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படிங்கிற இந்த எண்ண ஓட்டங்களை சனியும் கேதுவும் லக்னத்துல தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். சுத்தமா யாரையுமே நம்ப மாட்டாங்க. சந்தேக குணத்தை மேலோங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காரு, ராகு. இவரும் அதே சற்று சலித்தவரே இல்லை. ராகு இருந்தாலும் இதே அந்த குணாதிசயங்களை பிரதிபலிப்பாரு. ஆனாலும் இந்த சனி கேது அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு தர்றது இல்லை. இருந்தாலும் கூட லக்னத்துல இருக்கிற ராகு நிறைய சந்தேக புத்திகளை, அதாவது இன்னும் என்னங்கிற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையில அப்படி ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியவர் அவரு. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சனியும் கேதுவும். சரிங்களா? மிக லக்னத்திலேயோ உங்களுடைய 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துல எல்லாம் சனி கேது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, சுபர்கள் தொடர்பு இருந்துருச்சு அப்படின்னா இதை பத்தி பெருசா நம்ம கவலை கொள்ள தேவையில்லை.